பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி சூப்பர் ஹவுஸ்ஃபுல். இன்னைக்கு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் ரொம்பவே ஜாலியாக போகுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம கல்ச்சர் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இந்த மாதம் நவராத்திரி மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 9 நாட்களை நவராத்திரியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நவராத்திரி அதுவுமா எல்லாரோட வீடுகள்லையும் பார்த்தா கொலு வைப்பாங்க. இன்னைக்கு அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பொம்மைகள் இருக்குது. இங்கே கொலு வைக்கிறதுக்குன்ட்டு எல்லாமே அதே மாதிரி அலங்காரமும் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு மாதிரியான பொம்மைகளை வச்சு தான் வந்துட்டு இதை மாதிரியான செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. நவராத்திரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே அந்த கும்பம் ஞாபகத்துக்கு வரும். கும்பத்தில் வந்துட்டு எல்லா விதமான பொருட்களையும் வச்சு தெய்வத்தை வந்து வணங்குறதாவும் இங்கே ஒரு ஐதீகம் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாலையும் நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் எப்படி நம்ம துர்கையை வணங்குறோமோ அதே மாதிரி அங்கே வந்து காளி பூஜை பண்ணுறாங்க. இங்கே கொலுவுக்கான நிறைய பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். நவராத்திரின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாரோட வீடுகள்லையும் ஞாபகம் வர்றது கொலு வைக்கிறத பற்றி தாங்க. கொலு ஒவ்வொரு வீடுகளையும் எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க, ஒவ்வொரு படிகள்லையும் என்ன மாதிரியான பொம்மைகள் வைக்கிறாங்க, அதை பார்க்கறதுக்கே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த கொலு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அதில் வந்துட்டு இருக்கிற படிகளை பற்றியும் நம்ம பேசணும். கொலு படிக்கட்டில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆட் நம்பர்ஸில் தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ்லேயே வந்து படி போயிட்டு இருக்கு. அது மாதிரியான ஒரு கொலு செட்டப்பை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து கடைசி படி, அதாவது மேலே இருந்து கீழே வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. மேலே இருக்கிற படியில் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு முப்பெரும் தேவியர் அப்படின்னு சொல்லும் போது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அந்த செட்டப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மேலே இந்த மாதிரியான தெய்வங்களை வச்சு தான் வணங்குறாங்க. அதுக்கு அடுத்து உள்ள செட்டப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிறது அஷ்டலக்ஷ்மிகள். அதாவது மொத்தமாக 8 லக்ஷ்மி வரும். அதில் வச்சு அஷ்டலக்ஷ்மி அப்படின்ற அந்த படியில் வந்துட்டு அவங்கள உட்காத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தசவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடும். அந்த தசவதார சிலைகளை தான் வந்துட்டு அடுத்த படியில் அவங்க அனுஷ்டிக்கிறாங்க. கொலுவில் ரொம்ப மெயினாக பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகிறது குழந்தைங்க தான். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க ரொம்பவே அட்ராக்ட் ஆகிற பொம்மைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டு பொம்மைகள் தான். ஒவ்வொரு செட் பொம்மைக்கும் ஒவ்வொரு விதமான கதை இருக்குது. அதாவது செட் பொம்மை அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபுல் செட்டப் அந்த பொம்மைகளில் இருக்குது. அதாவது இப்போ மீனாட்சி திருமணம்னா அது மாதிரி ஒரு செட்டப், விவசாயம் பண்ணுறாங்கன்னா அது மாதிரி ஒரு செட்டப், கிரிக்கெட் விளையாடுற மாதிரி செட்டப், இது மாதிரி நிறைய செட்டப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்துட்டு ஒரு கைலாசநாதர் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா தர்பார் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அது மாதிரியே ஒவ்வொரு படிப்பும் ஒவ்வொரு மாதிரியான செட்டப்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அது மாதிரி இந்த வருஷம் புதுசாக அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்க செட்டப்ஸும் நிறையா இருக்குது. அதில் வந்துட்டு நட்சத்திரங்கள் பேஸ்டான செட்டப், கிரிக்கெட் விளையாடுற மாதிரியான செட்டப்பும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கு. அதை பற்றியும் நம்ம இப்போ பார்க்க தான் போகிறோம். வாங்க பார்த்துடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பொம்மைகளை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதில் ரொம்பவே பிடிச்ச பொம்மை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் சரி எல்லா குழந்தைங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிச்சது தலையாடி பொம்மை தான். வாங்க பார்க்கலாம். எடுக்கும் போது இந்த தாத்தா என்னமா தலையை ஆட்டி ஆட்டி பேசுகிறாரு பாருங்க. இவரை தொட்டா இவர் உடனே டன் 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 டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அதே மாதிரி அவருக்கான ஜோடி அந்த பாட்டியும் பாருங்கள் இப்போ தலையாட்டுவாங்க. அவங்கள தொட்டா போதும் அவங்க தலையை ரொம்பவே அழகாக ஆட்டி ஆட்டி காட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் குழந்தைங்களுக்கு நிறைய பிடிச்ச பொம்மை இருக்குது. அதையும் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. இந்த கடையில் புதுசாக ஒரு பொம்மையை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதுதான் நட்சத்திர பொம்மைகள். நட்சத்திரங்கள்னு சொன்னால் அதில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திர செட்டப் தான் இது. அதில் ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் தொடங்கி மொத்தம் அடுத்த கடைசியாக 27வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இங்கே பொம்மைகள் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியாக ஒவ்வொரு பொம்மை தனித்தனியாக இருக்குது. இது மாதிரி 27 பொம்மைகளும் இங்கே இருக்குது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பொம்மை தான். அதை பற்றி வந்து பார்த்துடலாம் வாங்க.
அடுத்தது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு சொன்னாலே என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னோன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது என்ன? கிரிக்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிளேயர்ஸ் எல்லாருமே, அதுவும் அம்பையரோட இருக்கிற ஒரு கிரிக்கெட் செட்டப்பை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த அம்பையர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கையை பின்னாடி கட்டிக்கிட்டு எவ்வளோ அழகாக நிற்கிறாருன்னு பாருங்கள். அம்பையர் மட்டும் இல்லை, இங்கே கேப்டனும் இருக்காரு. வாங்க கேப்டனையும் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்களா நம்ம கேப்டன் இருக்காரு. இந்த கேப்டனுக்கு நம்ம தோனியிடம் பேர் வைக்கலாமா? அடுத்தது குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு அப்புறமா ரொம்பவே பிடிச்ச ஒரு காடும் இருக்காரு. அந்த காட் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? கண்டிப்பாக எந்த குழந்தைங்களை போய் வேணாலும் கேளுங்க, பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் பிள்ளையாரை சொல்கிறாங்க? அவர் நினைச்ச மாதிரியான ஷேப்பில் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். இங்கே நிறைய பிள்ளையார் இருக்காங்க, அவங்கள நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு பிள்ளையார் பாருங்க எவ்வளோ அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு. இந்த பிள்ளையாரை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப க்யூட்டான பிள்ளையாராக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய வகையான பிள்ளையார் இருக்காங்க, வாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். அடுத்து இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார் பாருங்க. இவர் 21st செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு வடிவமைச்ச பிள்ளையாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா இவர் லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரோட வாகனம் பாருங்க எலி, அவர் வந்துட்டு அழகாக செல்ஃபோனில் பேசிட்டு இருக்காரு. இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த பிள்ளையாரை எல்லா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் நிறைய பிள்ளையார் இருக்குது. இங்கே ஒரு பிள்ளையாரை பாருங்க, ரொம்ப அழகாக புல்லட் ஓட்டிட்டு இருக்காரு. அதுவும் அவருக்கு பின்னாடி ஒரு ஜோடி பாருங்களேன், எலி. இந்த எலி மேலே தான் உட்காந்து அவர் போவார். ஆனால் இந்த புல்லட்டில் அவர் பின்னாடி எலியை உட்கார வச்சு அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி குழந்தைங்க எப்போவுமே ரொம்பவே ஜாலியாக விளையாடுவாங்க. இங்கேயும் பாருங்கள் ஒரு பிள்ளையார் எவ்வளோ அழகாக சீசா விளையாடுறாரு. அதுவும் இதுலேயும் அவரோட ஜோடியான எலியை அழகாக பக்கத்தில் உட்கார வச்சு தான் விளையாடிட்டு இருக்காரு. இருந்தாலும் இவரோட சைஸ்க்கு எலி ரொம்ப சின்னது தானே. அடுத்து 2 வகையான பிள்ளையார் பாருங்க. இதில் ஒரு பிள்ளையார் டென்னிஸ் ஆடிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் பால் விளையாடிட்டு இருக்காரு. இந்த பிள்ளையாரை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் வாங்கணும்னு தானே தோணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளையார் ரொம்பவே க்யூட்டாகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளையாரை எல்லா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்புகிறாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது இங்கே ஒரு சூப்பரான பிள்ளையாரை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிள்ளையார் பாருங்க எலியை ரொம்ப அழகாக உட்கார வச்சு அவர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த பிள்ளையார் நம்மளுக்கு கிடைச்சா என்னையும் ஃபோட்டோ எடுப்பாரு தான் நினைக்கிறேன். இவரோட ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அஜித்துக்கு போட்டியாக வரப்போறாரு இந்த பிள்ளையார், பார்த்துக்கிட்டே இருங்க. இங்கே பார்த்த எல்லா பொம்மைகளுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இல்லையா? இந்த கொலு பொம்மைகள் எதுக்கு வந்து கொண்டாடுறோம்? நவராத்திரிக்கு. நவராத்திரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்குங்க. மகிஷாசுரன் அப்படின்ற அரக்கனை எப்படி வதம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியே. இந்த மகிஷாசுரன் என்ன பண்ணாரு? சிவன் கிட்ட வந்துட்டு வேண்டி வரம் கேட்டார். சிவனும் வந்து நீ ரொம்ப சிரஞ்சீவியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு இவர் தலத்தகனமாக ரொம்பவே ஆடிட்டுருக்காரு. இந்த தலக்கணத்தால் ஆடுறது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வந்துட்டு ரொம்பவே கஷ்டத்துக்குள்ளாக்குறாரு. இவரை வதம் செய்யணும் அப்படின்றதுக்காக எல்லா தேவர்களுமே சேர்ந்து ஒரு தேவியை உருவாக்குறாங்க. அந்த தேவி தான் நம்ம துர்கை. என்ன பண்ணுறாங்க? 9 நாள் அவரோட போர் செஞ்சு 10வது நாள் அவரை வதம் பண்ணி எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த நவராத்திரியா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நவராத்திரியில் முதல் 3 நாள் லக்ஷ்மியும், அடுத்த 3 நாள் வந்துட்டு துர்கையும், அதுக்கு அடுத்த 3 நாள் சரஸ்வதியும் நம்ம கொண்டாடுறோம். இந்த 9வது நாள் எல்லா ஆயுதங்களையுமே இந்த துர்கை ஏந்தி ஒரு ஊசி முனையில் தவம் செஞ்சு எல்லா சக்தி வலிமைகளை பெற்று ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமும் இருக்குங்க. அந்த 10வது நாள் அந்த அசுரனை வதம் பண்ணுறது தான் விஜயதசமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டாடுறாங்க. இதில் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை ஆயுத பூஜை அப்படின்னு தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த 9வது நாள். ஏன்னா சக்தி எல்லா
ஆயுதங்களையும் ஏந்தி இருந்தாங்க இல்லையா, அதனால அது ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போக போக அது சரஸ்வதிக்காக கொண்டாடுற ஒரு தினமா இருந்தது. அந்த 9வது நாள் எல்லா இருளையும் போக்கி வாழ்க்கையில ஒளி வர நாளா வந்துட்டு அது திகழ்ந்துச்சு. அதனால நம்மளோட வாழ்க்கையில இப்போ ஒளி அப்படின்னு சொன்னா அது கல்வியை தான் நம்ம சொல்றோம். கல்வி கொடுக்கிற தெய்வம் தான் வந்துட்டு சரஸ்வதி. அதனால தான் இப்போ வந்துட்டு எல்லா இருளும் விலகி ஒளி உள்ள வரதுனால அது நம்ம சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தியும் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள்ல எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கிற ஆயுதங்கள், கல்வி சார்ந்த எல்லா பொருட்களையுமே சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு அடுத்த நாள் விஜயதசமியில அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியில நம்ம ரொம்பவே கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு.